நம்ம கொடுக்குறோம்னா ரெண்டு பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா புல் அவுட் பண்ணுவாங்க. இப்படி ஃபுல்லா புல் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் விரிசல் எங்க வருதோ அங்க கட் ஆகும். ஸோ இந்த ஒரு பீஸ் ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸோ இங்க உங்களுக்கு பாக்குறச்சவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஃபைபர், உள்ள இன்பிட்வீன்ல தெரியுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெசின். ஓகேவா? அப்ப இது புல் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபைபர் கண்டென்ட்டே இல்லை. ஸோ இப்போ பிரேக் ஆனதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா உடையல. ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. சும்மா ரா மெட்டீரியல் எடுத்துட்டு அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்ப இதை நம்ம வந்து ஏன் வந்து இது இன்னொரு ஃபைபரோட போட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெம்ப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா நம்ம பருத்தி பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப இது ஒன் ஆஃப் த ஃபைபர் தான். ஸோ இப்போ இந்த ஃபைபரை ப்ராப்பரா நம்ம பெனட்ரேட் பண்ணோம்னா we make mate, dress, whatever the things which can be made it. So அப்ப இதோட strengthening increase பண்ணனும்னா what are the raw parameters to be added அப்படிங்கறத ஒரு ரிசர்ச்சா பார்க்கணும். ஓகேங்க? இப்போ நீங்க காயில் சுகர் பாம் ஃபைபர் போட வேற என்ன மாதிரி ஃபைபர் போட்டோம்னா நமக்கு இன்னும் பாண்டிங்ஸ் கிடைக்கலன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பீஸ் நீ கம்பேர் பண்ணி பாரு. லூஃபால அங்கங்கதான் நம்மளுக்கு இதா இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா கிராஜுவலாவே அந்த கேப்ஸ் வந்து நிறைய தெரியுது. ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு இன்னும் கொடுக்கல. பட் இப்போ டெஸ்ட் கொடுக்குறோம், ஒரு நல்ல பீஸா நமக்கு கிடைக்கணும்னா பிரேக்கேஜ் வந்து சென்ட்ரல் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம டைரக்டா ரா மெட்டீரியல் வந்து பவுடராவோ இல்ல சோப்பாவோ பண்ணல, டைரக்டா ரா மெட்டீரியல் எடுத்து டைல வச்சுட்டோம். ஸோ அதனாலேயே பார்த்தோம்னா அதோட ஸ்ட்ரென்தனிங் நல்லா இருக்கு. ஸோ இப்போ பீக் வந்து எங்க கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, இது டியூ டு அந்த ஃபோர்ஸ் இங்க இறுக்கி பிடிக்கலையா, அங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இந்த இடத்துல எல்லாம் இங்க ஸ்ட்ரென்தனிங் இருக்கு. பட் இதுவுமே இன்னும் நல்லா பிரேக் ஆகல. ஸோ அப்ப இதுல வந்து சொன்ன மாதிரி டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக தான் நமக்கு கிடைக்கும் கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் வந்து பேம்போ வந்து ட்ரை பண்ணவே இல்லை. இது வந்து இதோட ஆல்டர்னேட்டிவ் தான். இது பார்த்தோம்னா நம்மளால எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே இங்கேயே ஸ்ட்ரென்த், ரா மெட்டீரியலே ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கு. ஸோ அப்ப இதுக்கோட ரெசின் ஊற்றும் போது இது இன்னும் எவ்வளவு பாண்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து உன்னோட மினி ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீ என்ன பண்றேன்னா ஒரு ரெண்டு ஃபைபர் எடுத்துட்டு கம்பேரிசன் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? நம்ம ஸ்டாண்டர்ட் அளவு தெரியும்ல, ப்ரொமோட்டர், அதுக்கப்புறம் என்னது கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஹார்ட்னர். ஸோ இந்த மூணு வந்து எந்த ஒரு ப்ரொபோர்ஷன்ல எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் ஹெம்பும் ஒன்று போடுறீங்க, பேம்போவும் ஹெம்பையும் ஒன்று போடுறீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் கண்டென்ட் தான் கொடுக்கணும். அதாவது சேம் குவான்டிட்டி. 50 கிராம் இதுன்னா சேம் 50 கிராம் ஹெம்ப் இருக்கணும். அதே மாதிரி 50 கிராம் பேம்போ as well as ஹெம்ப். ஸோ இந்த ரெண்டையும் போட்டு பார்த்து அதுல ஒரு காம்பினேஷன் எடுத்து பாருங்க எது வந்து பெட்டரா இருக்குன்னு. ஏன்னா இப்ப படிச்ச வரைக்குமே நீங்க வந்து சுகர் பாம் வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பேம்போ தான் நிறைய பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேம்போவை விட ஏன் வந்து இந்த சுகர் பாம் வந்து மார்க்கெட்ல புழக்கத்துக்கு வரல அப்படிங்கிறது நம்மளோட ரிசர்ச்சா இருக்கணும். புரியுதா? சோ அப்ப நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேட்டன்ட்டோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ நம்ம லான்ச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வி வாண்ட் டு மேக் தி பேப்பர் ஆல்சோ. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் எப்படி போடணும், லாஸ்ட் டைம் போட்ட ப்ரிப்பரேஷன் தெரியல, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ சுகர் ஃபார்ம் வந்துட்டு ஃபுல் லென்த் போடுறோம். ஃபுல் லென்த் போடும்போது இந்த கேப்ஸ், அந்த ரெசின் வந்துட்டு கேப் அதிகமா இருக்கு. இதுவே நம்ம கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு இந்த ஃபுல் லென்த் போடும்போதே அந்த பவுடரையும் ஆட் பண்ணி போடலாமா? இல்ல அது பவுடர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரோக்கன் ஆயிடும். ஏன்னா ப்ராப்பர் பாண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நமக்கு சிமெண்ட் கலவை மாதிரி கிடையாது. லைக் அப்படி சொல்லல சார், பவுடர் மட்டும் போடலாம்னு சொல்லல. இந்த மாதிரி ஃபுல் லென்த்தா ஃபைபர் வச்சுட்டு கேப்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா அது நீ சோப்லயே ட்ரை பண்ணிக்கலாம், தூவி விட்டுக்கலாம்ல. why you go with a powder? பவுடர்னா உனக்கு ஈஸியா புரோக்கன் ஆகிறதுக்கு வழிவகுத்துரும். இப்போ ஒரு கிராக் விடுதுன்னா டக்குன்னு உடைஞ்சிடும். இப்போ இதே உன்னோட காயிலா இருக்குது, சோப்படா இருக்குன்னா ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டியா இருக்கு. லைக் உன்னோட குரோமோசோம் மாதிரியே பின்னி பின்னி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது ஒன்னு புரோக் ஆனாலும் இன்னொன்னு வந்து ஸ்ட்ராங்கா பிடிக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஜல்லி இல்லாம சிமெண்ட்டை மட்டுமே குழப்பி கீழே போட்டு தட்டின உடையுது இல்லையா? சோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்னா வைக்கணும், ஒரு கம்பியோ இல்ல ஏதாவது பேஸ் பண்றதுக்கு வச்சா மட்டும்தான் அது செட் ஆகும். இல்ல அப்படின்னா அது ஈஸியா புரோக்கன் ஆகிடும். சோ அப்ப நீ நெக்ஸ்ட் பேட்சுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, உன்னோட டைல உட்காரும் போது கீழே வந்து வேக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரெசின் வந்து நீ ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா உனக்கு இது பிளாக்கா இருக்கங்காட்டி உன்னோட ரெசின் அந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் வரும்போது உனக்கு வந்து ஃபுல்லாவே தெரியும். ஆனா இப்ப அவுட்புட் பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு கேப்ஸ் இருக்குங்கிறது தெரியும்.
ஸோ இந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா நீ ப்ராப்பரா இதை வந்து லைக் நம்ம அயன்னு சொல்லுவோம் இல்லையா, இல்ல ஒரு வெயிட்டையோ ஏதாவது வச்சு இது பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம லேயர் பை லேயரா ஈஸியா அடுக்க முடியும். இப்போ இது பேம்போல ட்ரை பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைண்ட் பொசிஷன்ல தான் வரும். நீ எவ்வளவுதான் நீ இது பண்ணிவிட்டீங்கனாலும் நம்ம கட்டுக்கம்பி மாதிரி அதே இடத்துல தான் இருக்கு. அப்போ இது ஒரு நாளைக்கு முன்னாடி தண்ணியில் நீ ஊற வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா எடுத்து அது மேல ஏதாவது வெயிட் வச்ச அப்படின்னீங்கன்னா தட் கேன் பி கம்ஸ் அண்டர் யுவர் டிசைட் ஷேப். ஸோ அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணினா ஈஸியா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த காம்பினேஷன்ல போட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க, டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு we can compare the results. Okay, okay, Kanna, thank you.